பலி கொடுக்கறதுக்கு இங்கே இந்துத்துவம் ஒன்றும் வந்து தவறுங்கிறது எங்கேயும் சொல்லலை. ஆனால் எந்த இடத்துல பலி கொடுக்கணும், எப்படி பலி கொடுக்கணும்ன்றது இருக்கு. நீங்கள் அனுராகமாக சாஷ்டாகமாக இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் பலி கொடுக்கணுங்கிறீங்க. அந்த அடிவாரத்துக்கு கீழே நிறைய மாரியம்மன் கோயில் இருக்குது, சரிங்களா? அங்கே பலி கொடுக்கலாம். அங்கே பலி கொடுத்துட்டும் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் கெடா வெட்டு நிறையா நடக்குது. அந்த மாவட்டத்தில் எங்கேயாச்சும் கோயில் வளாகத்துக்கு பக்கத்தில் பிரகாரத்தில் பலிகிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய இடமும் கோயில் இருக்கக்கூடிய இடமும் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கும் மாட வீதிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஊட்டி வந்து ஒரு மலைப்பகுதி, அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, ஒரு மசூதி இருக்குதுன்னா ஓகே, அது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி, மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் எங்கே வீடு இருக்குது? நம்ம வந்து தமிழ் சமூகத்தில் வந்து குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்கிறது வந்து நம்ம மூதாதையர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வழி வழியாக நம்ம வழிபட்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போவும் மலேசியாவில் போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முருகனை எங்கே வைக்கிறோம்? மலை மேலே தான் வைக்கிறோம். அப்போ அந்த மலையே முருகனுக்கு உகந்ததாக மாறுது. இது வந்து இஸ்லாமியர்களுக்கு தெரியாதான்னு நான் கேட்குறேன். சரி, ஓகே. இப்போது இந்த கோயிலை வந்து நான் இந்த கோயிலும் தர்காவும் ஒரே இடத்துல இருக்குது. இந்த தர்கா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தர்காவை நீங்கள் மாற்று இடம் போட்டு கொடுக்குறீங்க. இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு இதனால் ஏதாவது ஒரு நட்டம் ஏற்படுதா? இந்துக்களினுடைய அனுஷ்டானங்களும் விதிமுறைகளும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பலி கொடுக்கக்கூடிய கோவில்கள் எது, பலி கொடுக்காத கோவில்கள்? லூசத்தனமாக ஒருத்தர் வந்து நாம் தமிழர் தம்பி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கந்தர் கோயிலையும் வந்து கெடா வெட்டுவோங்கிறாங்க.